நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்று நம்மை பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே ஊழியம் செய்தார். மனுமக்களின் பாவத்தை போக்குவதற்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். நாம் துக்க வெள்ளியை நாம் கொண்டாடினோம். இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடினது உண்டு. ஆனால் இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு நினைவு நாளை நாம் கொண்டாடி இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் மரித்த இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் உங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டது உண்மை. நான் உங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக என்னுடைய சிரசிலே அடிக்கப்பட்டது உண்மை. நான் மரித்தேன். எதற்காக தெரியுமா? உங்களை மீட்டெடுப்பதற்காக, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவதற்காக நான் மரித்தேன். ஆனால் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம், நீங்களும் நானும் இன்னும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அல்லேலூயா. என அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற போது சமாதானம் இல்லாத ஒரு தேசமாக காணப்படுகிறது. நாடுகளாக இன்னுமாக தலைவர்கள் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய அன்பை ருசிக்காதபடி உலக வாழ்க்கையிலே மேம்பட்டு அதன்படி நடக்கக்கூடிய அநேக மக்கள் இன்றைக்கு சமாதானத்தை கண்டுகொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக மரித்தது உன்னை, இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். காரணம் என்னவென்றால் உனக்கு நான் சமாதானத்தை தருவதற்காக, உனக்கு நான் பரலோக வாழ்வை தருவதற்காக இதோ நான் உயிரோடு இருக்கிறேன். என அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு பரலோக வாழ்வை தருவதற்காக. அல்லேலூயா. வேதத்தில் கடைசியில் நாம் பார்க்கிறோம் பாருங்க, என்ன பாருங்க, நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். என்ன சொல்கிறார் பாருங்க, I have key of death and hades. நான் மரணத்திற்கு திறவுகோல் என்னிடத்திலே தான் இருக்கிறது. மரணத்துக்குரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். பாதாளத்துக்குரிய திறவுகோல் என்னிடத்திலே தான் இருக்கிறது. நீ நன்மை செய்வாய் என்று சொன்னால் பரலோக வாழ்வுக்கு நான் உன்னை எடுத்து சொல்வேன். பாவம் செய்வாய் என்று சொன்னால் உனக்கு நான் மரணத்தை தந்து பாதாளத்துக்குள்ளாக நான் எடுத்து சொல்வேன். அந்த கீ என்னிடத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. வேற யாரிடத்திலும் அல்ல. எனவே உலகத்தில் வாழ்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான் நம்ம இப்படியெல்லாம் கூடியிருக்கிறோம். ஒரு போதகருடைய குடும்பத்தை தந்திருக்கிறார். ஒரே ஒன்றே வழி, த ஹோலினஸ் ஆஃப் த லைஃப். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. என அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு பாருங்க, அந்த போருடைய நிலவரங்களை பாருங்கள். இன்றைக்கு தலைவர்கள் எல்லாம் கண்ணீரோடு காணப்படுகின்றார்கள். எங்கு பார்த்தாலும் போர் முழக்கங்கள் காணப்படுகிறது. கோடீஸ்வரர்கள் எல்லாம் ஓடோடி ஒழித்திருக்கிறார்கள். எங்களுக்கு போதும், நாங்கள் உயிர் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய சொத்துக்களை வித்து ஓடாடி கொண்டிருக்கின்றார்கள். அயல் நாட்டிலே தெரியுமா இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் அமைதலோடு இன்றைக்கு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். குவைத்திலே, ஈரானிலே, அதனுடைய சரௌண்டிங் அந்த தேசங்களிலே பாருங்கள், பயம். பணம் சம்பாதிக்க சென்றிருக்கிறாங்க, நல்லதுதான். பயத்தோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா.
எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் ஆவியானவர் சொல்லுகிறார், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் என்னிடத்திலே இருக்கிறது. எனவே நீ பரிசுத்தமாய் நடந்து கொள் என்று சொல்லி எச்சரிப்பின் வார்த்தை இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவர் எத்தனை பெரிய வெள்ளி, எத்தனை ஈஸ்டர், எத்தனை நாளும் ஆவிக்குள்ளாக நாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முற்றிலும் உன்னை ஒப்பு கொடுத்து விடு. திறவுகோல் என் கையிலே தான் இருக்கிறது, எந்த சாத்தானுடைய கையிலே கிடையாது. மரணம் தருகிறது நம்முடைய ஜீவன் ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. நம்மளை பாதாளத்துக்கு கொண்டு செல்வது ஆண்டவராகிய கிறிஸ்து. நம்முடைய பரலோக வாழ்விற்கு எடுத்து செல்வது ஆண்டவராகிய கிறிஸ்து ஒருவர்தான். இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறோம்? திருச்சபையே, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ பாவத்திலிருந்து விடுதலை பெறு, பரிசுத்தமாக காணப்படு என்று சொல்லுகிறது. இன்றைக்கு பாருங்கள், அயல் நாட்டுகளிலே பெற்றோரை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் அங்கலாய்த்து ஓடோடி கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ, எங்களுடைய வாழ்வு முடிந்து விட்டதே. எத்தனை குடும்பம் இந்தியாவிலே, நம்முடைய தமிழ்நாட்டிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. ஐயோ, என்னுடைய பிள்ளைகள் அயல் நாட்டிலே காணப்படுகிறார்களே, அவர்களுக்கு எப்பொழுது எப்படி நடக்கும் தெரியாது என்று சொல்லி கண்ணீரோடு காணப்படுகிற குடும்பங்கள் இன்றைக்கு அநேகம் உண்டு. ஆனால் நம்மை ஆண்டவர் எவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஜனமே, இதை குறித்து நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த கடமைப்பட்டவராய் இருக்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், போர் அந்த வார் நின்றபாடு அல்ல. ஒவ்வொரு நாளும் பலவித சோதனைக்குள்ளாக அந்த தேசம் இன்றைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்மை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் எத்தனை மக்கள் ஜீவனை இன்றைக்கு கையில ஏந்தி கொண்டு, ஐயோ நாங்கள் என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்று சொல்லி கண்ணீரோடு காணப்படுகிறார்களே, அந்த மக்களுடைய நிலைமை என்ன? திருச்சபையே, இது ஒரு கடைசியின் காலம். இந்த வேத புஸ்தகத்தில் சொன்ன வண்ணமாக தான் இன்றைக்கு எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எல்லா தீர்க்க தரிசனங்களும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதம் சொன்னதுபடி யாரும் ஒரு ஜாக்கிரதையாக தான் இந்த உலகத்தில் வாழணும். ஆண்டவரோடு பேசணும், ஆண்டவரோடு ஜெபிக்கணும், ஆண்டவரோடு நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஆண்டவர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரோடு நாம் பேச இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறோம்? வாழ்க்கையிலே துன்பங்கள், கஷ்டங்கள், பாரங்கள், வேதனைகள் நம்மை சூழ்ந்த போதும் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்ற ஒரு தேவனாக காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு பக்தன் பாடுகிறான். என்ன பாடுகிறான் பாருங்கள். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோர் என்ற பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் இந்த பாடலை நாம் பாடுவோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோர்.
கை